ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது லிஸ்ட்டிலேருந்து சப்லிஸ்ட் எலமெண்ட்டை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லேருந்து ஒரு சப்லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு தனி லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா சப்லிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட்னே அதுக்கு நம்ம பேர் வச்சுருக்கோம். ஃபங்க்ஷனுக்கு பேர் எல்ஐஎஸ்ன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சு அதில் 45, 23, 89, 76, 15 அப்படின்னு சொல்லி எலமெண்ட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அதோட லென்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். LE = LEN ஆஃப் LISன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த எலமெண்ட்ஸை நம்ம ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் பண்ணி காட்டுறோம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா சப்லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு எம்டி லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அதில் தான் நம்ம சப்லிஸ்ட் எலமெண்ட்ஸை ஆட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன் அண்ட் எண்டிங் பொசிஷன் நம்ம இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அதாவது இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸு நம்மளுக்கு சப்லிஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங்கை ST அப்படிங்கிற வேரியபிளை இன்புட்டாக வாங்கிக்கிறோம். என்டர் ஸ்டார்டிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த LISல பார்த்திங்கன்னா எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 45ங்கிறது 0th பொசிஷனில் இருக்குது, 23 ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது, 89ங்கிறது 2nd பொசிஷனில் இருக்குது, 76ங்கிறது 3rd பொசிஷனில் இருக்குது, 15ங்கிறது 4th பொசிஷனில் இருக்குது. இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் எதுலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வேணும் சப்லிஸ்ட்டில் அப்படிங்கிறத நம்ம இன்புட்டாக வாங்கணும். முதல்ல ஸ்டார்டிங் பொசிஷனை STயில் வாங்கிக்கிறோம். எண்டிங் பொசிஷனை எண்டுங்கிற வேரியபிளை இன்புட்டாக வாங்கிக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணுறோம், ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 0, LE, அதாவது லிஸ்ட்டில் 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இப்போ ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா மொத்தம் 5 எலமெண்ட்டு தான் இருக்குது. கீழே இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதான் முக்கியமானது. இஃப் I ≥ ST அண்ட் I ≤ end, அதாவது இந்த ஐங்கிறது பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணுது. இந்த ஃபார் லூப் பொறுத்தளவில் அது எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னா ST ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்கணும், இது மாதிரி எண்டிங் பொசிஷனுக்குள்ளே இருக்கணும். ஸ்டார்டிங் பொசிஷனில் ஆரம்பித்து எண்டிங் பொசிஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இஃப் I ≥ ST அண்டு I ≤ endன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை எடுத்து sublist.append of LIS of I, அப்போ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த சப்லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ இந்த ரேஞ்ச் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் முக்கியம். அதான் நம்ம யூசர்கிட்ட இன்புட்டாக வாங்குகிறோம். அந்த ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை எடுத்து அந்த ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸ் பொசிஷனை வச்சு எடுத்து அந்த ரேஞ்ச் ஆஃப் எலமெண்ட்ஸை சப்லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் தான் முக்கியமானது. ≥ ST அண்ட் I ≤ end, அதாவது ஐங்கிறது பொசிஷன், STங்கிறது ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டுங்கிறது எண்டிங் பொசிஷன். இந்த I எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும்னா STயில் ஆரம்பித்து எண்டுக்குள்ளே இருக்கணும். STனா ஸ்டார்டிங் பொசிஷன், எண்டுனா எண்டிங் பொசிஷன். அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சப்லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். sublist.append of LIS of I அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், அந்த சப்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம். எலமெண்ட்ஸ் இன் சப்லிஸ்ட். ஸோ இதுதான் சப்லிஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கோடிங். ஸோ இதை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். சப்லிஸ்ட்லேருந்து எலமெண்ட்ஸ் எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணிடுறோம். ஸோ சப்லிஸ்ட்லேருந்து எலமெண்ட்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட்ஸை நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இன்புட்டாக கொடுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்டர் ஸ்டார்டிங் பொசிஷனில் நான் 3ன்னு கொடுக்குறேன். அடுத்தது எண்டிங் பொசிஷனில் பார்த்திங்கன்னா 4ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா 76, 15ங்கிறது சப்லிஸ்ட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு தடவை இதை செக் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆரம்பித்து ஸ்டார்டிங் பொசிஷனில் ஆரம்பித்து எண்டிங் பொசிஷன் 3ன்னு கொடுக்குறோம். இப்போ 23, 89, 76ங்கிறது ஒரு சப்லிஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அதுதான் நம்ம ஸ்க்ரீனில் அவுட்புட்டாக பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு லிஸ்ட்டுலேருந்து சப்லிஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செய்யலாம் அப்படிங்கிறத அதில் பார்க்குறோம். ஸோ ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸாக பில்டின் ஃபங்க்ஷன்ஸாக நிறைய அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக செய்கிற மாதிரி. அப்படி இல்லாமல் நம்ம யூசர் டிஃபைனாக நம்ம கோடிங் யோசித்து ப்ரோக்ராம் எழுதி பார்க்கணும். அதுக்காக தான் இப்படி நம்ம எழுதியிருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.